வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உறவுகளை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 3 வகையான உறவுகள் இருக்குது. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். இந்த 3 வகையான உறவுகள் பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல சட்டமன்ற உறவுகள். நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47. அதாவது நடுவண் பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47 என்று அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டை மற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டை மற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டமியற்ற அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. இதில் என்னென்னா, தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். நெக்ஸ்ட்டு நிர்வாக உறவுகள். 2வது உறவு நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமியற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம். 2வது மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அடுத்தது அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியனவாகும். இதெல்லாம் நிர்வாக உறவுகளில் வருது. இப்போ மத்திய அரசு பொதுப்பட்டியல் மத்திய அரசுக்கிட்ட இருக்கிற பட்டியல் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றலாம். மாநில அரசுக்கிட்ட இருக்கிற பட்டியலில் மாநில அரசு மட்டும்தான் இயற்றலாம். ஆனால் பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் கிளாஷ் ஆகும்போது யாரோட இது ஜெயிக்கும்னா மத்திய அரசோட நிர்வாகம் தான் ஜெயிக்கும். அடுத்தது நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான நிதி உறவுகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரையான பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு சட்டப்பிரிவு 280 ரொம்ப முக்கியமானது. பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். அக்குழுவின் 247 பிரிவுகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. 1969இல் நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து அறிய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. தமிழக அரசு மத்திய மாநில உறவுகள் குறித்து அறிய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் ராஜமன்னார் குழு. மத்திய அரசு நடுவண் மாநில அரசுகளின் உறவை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு அமைச்சது இந்திரா காந்தி அவர்கள். எந்த வருஷம்னா 1983. இதில் சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரைகள் கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா 247.